சகோதரர் விஜய் அவர்கள் வராரு அப்படின்னா அவரோட ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் அட்டென்ஷன் இருக்கக்கூடிய எந்த ஸ்டார்ஸை வேணாலும் எடுத்துக்கோங்க. எதனாலனா அவர் வெளில வருவாரு, நம்ம பார்க்கலாம், அவர்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட். அங்கிள்னு கத்தக்கூடாது, அணில்னா ஜங்கிள் ஜங்கிள்னு தான் கத்தணும்னு சொல்லல. யதார்த்தமான ஒரு அரசியலா இல்லை ஒரு நாகரிகமான அரசியலான்ற கேள்வி இருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டங்களுடைய தொடக்கத்துல பாருங்க, ஒரு சிலம்பாட்டம், நம்மளுடைய பாரம்பரிய கலைகள், நாட்டுப்புற கலை தானே கைச்சாங்க. நான் வேணா உங்களுக்கு வீடியோ அனுப்புறேன், நீங்க அதை வேணா பாருங்க. என் போன்ல இருக்கு, நீங்க வேணா பாருங்க. பவுன்சர்ஸை தூக்கி வெளிநாட்டுல நீங்க இறக்குமதி செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த மக்களுடைய ரத்தத்தையும் உணர்வையும் புரிஞ்சுக்க முடியுமா சொல்லுங்க? விஜய் அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய பணபலத்தை வைத்து எத்தனை லட்சம் பேருக்கு இலவசமா கல்வி கொடுக்க முடியும்? உண்மையாகவே அவர் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா இதை பண்ணலாமே அப்படிங்கிறேன். இவங்க மேய்ச்சல் உரிமைக்காக போராடுறாங்கப்பா, பேச முடியுமா? தூய்மை பணியாளர்களுக்காக களத்துல நிக்கிறாங்கப்பா, பேச முடியுமா? பேனா சிலையா வர முடியாது அப்படின்னு சொல்லி நிக்கிறாருப்பா, உறுதியா துணிவா அப்படின்னு அவங்களால விமர்சிக்க முடியுமா? அறிமுக நாயகன் வினோத் நடிப்பில் வெளியாகும் பேய் கதை இப்போது உலகமெங்கும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். தேர்தல் நெருங்கிட்டே இருக்கு, போட்டிகளும் இருக்க ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ரேஸ்ல ஓடுறவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறதும் கூட்டிகிட்டே போகிற மாதிரி இருக்கு. ஏன்னா கூட்டணி இல்லை, கூட்டணி அப்படிங்கிறது முடிவாகாத வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு போட்டியாளர்களையுமே போட்டியாக தான் எடுத்துக்கணும். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி தாவேகா தொடர்ந்து விமர்சனங்கள் அப்படிங்கிறது களத்துலேயும் சரி இல்லை தேர்தல்லையும் சரி ஒரு மாதிரி ரொம்ப போட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க, மாறி மாறி திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரியே பார்க்க முடியுது சமூக வலைத்தளங்களில், களத்துலேயும் கூட. நீங்கள் சொன்னது போலவே வந்து தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. அப்போ தேர்தல் நெருங்குது அப்படின்னா எல்லா ஊடகங்களுக்கும் திருவிழா தான். யாராவது ஒரு பேச்சு பொருளா கட்சிகளுக்கும் திருவிழா தானே? கட்சிகளுக்கும் திருவிழா தான் சொன்ன மாதிரி. ஆனால் நாம் தமிழர் கட்சி போன்றவங்களுக்கு திருவிழா கிடையாது, அது வந்து ஒரு மிகப்பெரிய தேர்வா நம்ம வந்து பார்ப்போம். எப்போதுமே நெருங்க வந்து ஒரு ஒரு ஹீட் வந்து கூடுது அப்படிங்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. அந்த விதத்தில் யார் பேசுகிறது இங்கே வந்து வைப்ரண்ட்டாக இருக்குது, இல்லை அதை வைரலாக ஆக்கலாம், இல்லை எது வந்து சர்ச்சைக்குரியதாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகத்தின் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ அதை நாங்கள் பிரேக்கிங் நியூஸாக போடுவோம். யாராவது மண்டை உடஞ்சிதுன்னா, யாராவது சட்டை கிழிஞ்சுது அப்படின்னா, ஏதாவது வந்து அசம்பாவிதங்கள் நடந்ததுன்னா அது பிரேக்கிங் நியூஸாக போடுறதுக்கு தேவை ஏற்படுது. அப்படி இல்லை அப்படின்னா இல்லை. அந்த வகையில் வந்து நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இல்லை, தொடர்ச்சியாக மக்களோடு நிற்பதனால நாங்கள் எப்போதுமே வந்து ஒரு வைப்ரண்டான கட்சி தான் வச்சுக்கோங்களேன். எப்போதும் ஏதாவது லைன் லைட்ல இருந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆமாம், எப்போதும் ஏதாவது ஒரு கலப்பணியில் இருக்கிறனால நாங்கள் இருப்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் மற்றவர்கள் இன்னைக்கு தான் அந்த சிஸ்டம்குள்ளே வந்து ஃபாலோ ஆகிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் 6 மாதம் தான் இருக்குது அப்படிங்கிறனால இந்த 6 மாதத்தில் நம்ம எப்படியாவது நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து மற்றவங்களுக்கு இருக்குது. நம்ம ஆனால் எப்போதும் மக்களுடைய வழிகளோட பின்னி பிணைந்தவர்கள் அப்படிங்கிறதுனால களத்தில் நாங்கள் இருக்கிறது புதுசு இல்லை. நீங்கள் மற்றவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஓகே, அதுதான் கேட்டேன். போட்டி அப்படிங்கிறது தாவேகாவா இல்லை திமுகவா அப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றதுனால நாம் தமிழர் கட்சியை புறக்கணிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. யார் சொல்றது? நாம் தமிழர் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சி புறக்கணிக்கப்படுறாங்க, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு யார் சொல்றாங்க? தாவேகா அப்படிதானே கிளைம் பண்றாங்க, விஜய் அவர்கள் அப்படிதானே சொல்றாரு. அவர் சொன்னா அப்ப அதுதான் விஷயமா, அதுதான் சப்ஜெக்ட் மேட்டரா? அவர் தான் வந்து இங்க 100 ஆண்டுகளாக அரசியல் களத்துல அரசியல் செய்துட்டு இருக்கிறவரா, இல்ல இவ்வளவு நாட்கள் மக்களோடு நின்று பயணிக்கிறவரா? அவர் தான் ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் இங்க காரணமாக இருப்பவரா? எதன் அடிப்படையில அதுதான் உண்மை அப்படின்னு நம்ம சொல்றோம்? அவர் சொல்லிட்டாருன்னா இன்னைக்கு சகோதரர் விஜய் அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய மிதமிஞ்சிய ஊடக வெளிச்சம்னு நான் பார்க்குறேன். எந்த திரைத்துறையை சார்ந்த ஒரு நபரும் இங்கே 2nd லேயர் 3rd லேயரில் இருக்கக்கூடிய திரைக்கலைஞர்களுக்குமே இன்னைக்கு வந்து பார்த்துட்டாங்க போதும் இல்லை அப்படின்னா அங்கே ஒரு குட்டி கூட்டம் கூடிடும். உங்களுக்கு தெரியாதது இல்லை, எங்கேயாவது நம்ம பப்ளிக் பிளேசஸில் யாரையாவது ஸ்பாட் பண்ணிட்டோம், ஒரு சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் வந்தாலே எவ்வளோ பெரிய கூட்டம் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கட்டாயம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சகோதரர் விஜய் அவர்கள் வராரு அப்படின்னா அவரோட ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் அட்டென்ஷன் இருக்கக்கூடிய எந்த ஸ்டார்ஸை வேணாலும் எடுத்துக்கோங்க. நயன்தாரா இல்லைன்னா வந்து அஜித்தோ இல்லை வேற யாரையோதோ எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரியான ஒரு கூட்டம் வரும்ல, இதே மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் கடந்த காலத்தில்
நான் அரசியலுக்கு வரேன் அப்படிங்கிற ஒரு சிக்னேச்சர் கொடுத்தோடனே வந்து எவ்வளவு அவருக்கு பின்னாடி ஆர்ப்பரித்தார்கள் மக்கள் நமக்கு தெரியும். எதனாலனா அவர் வெளில வருவாரு, நம்ம பார்க்கலாம், அவர்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த ஒரு ஃபேண்டசி, அதே மாதிரியான ஃபேண்டசி சகோதரர் விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு இருக்கு. ஆனால் அவர் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அரசியல் புரிதலோட இருக்குதா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதற்கு நம்மளால பதில் சொல்ல முடியும். அந்த இடத்துல இருந்து பதில் சொல்லக்கூடிய ஒரு அறிவு தளத்துல செறிவார்ந்த மக்கள் கூட்டம் ஒன்று இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி கூட்டம். வேற யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே அவ்வளவு என்ன சொல்ற டிராபேக்ஸ் இருக்கும், ஷார்ட் கமிங்ஸ் இருக்கும். அதனால அவங்க சொல்றதுக்கு தயங்கலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த கவலை இல்லை. காரணம் என்னன்னா, நாங்க 16 ஆண்டு காலமாக இந்த அரசியல் களத்துல இருக்கோம். கடந்த காலத்துல நீங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், இல்ல ஐயா கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், அவர்களையே வந்து ஐயோ இவங்க பின்னாடி 2 கோடி பேர் இருக்காங்களே, இவங்க பின்னாடி இத்தனை வந்து தொண்டர்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு பயந்து அவங்களுடைய வெறுப்புக்கு நம்ம ஆளாயிருவோமேன்னு அச்சப்படலாம். அவங்க மேல விமர்சனத்தை உதிர்ப்பதற்கு நாங்கள் தவறியதில்லை, அச்சப்பட்டதும் இல்லை. துணிந்து இது அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் அப்படிங்கிறத வெளியில சொல்லியிருக்கோம். அப்படி இன்னைக்கு வந்து சகோதரர் விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்ல போறாரு, அவர் எதுவும் சொல்லலை அப்படின்னா அதை சொல்ல வேண்டிய பேச வேண்டிய இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கு. ஏன்னா நாங்கள் இருப்பது திரைத்துறையில் அல்ல, அரசியல் களத்துல. அவர் தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். அதுதான் வந்து விஷயம். ஓகே, விஜய் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ரெஸ்பான்ஸோ இல்லை அந்த ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷனோ எந்த வகையில இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப இன்னைக்கு விஜய் அவர்கள் என்ன பேசினாரு, அதுல கருத்தியல் இருக்கா இல்லையா, கொள்கை இருக்கா இல்லையாங்கிறத கடந்து எல்லாருமே அந்த அங்கிள்ன்ற ஒற்றை வார்த்தை பின்னாடி தான் போய்கிட்டு இருக்காங்க. இதுவே சரியான ஒரு அரசியலா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வித்திடும்போது சீமானவர்கள் மீண்டும் வந்து அங்கிள்னு கத்தக்கூடாது, அணில்னா ஜங்கிள்னு தான் கத்தணும்னு சொல்லுது. இது ஒரு மாதிரி சிரிப்பா இருந்தாலுமே இது ஒரு யதார்த்தமான ஒரு அரசியலா இல்ல ஒரு நாகரிகமான அரசியலான்ற கேள்வி இருக்குல்ல. என்னத்தை நாங்க செய்ததை நீங்க நாகரிகம் கருதிருக்கீங்க. நாங்க வந்து செய்யக்கூடிய அரசியலை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படித்தான் பார்க்கும்போது தெரியும். பிற்போக்குத்தனமா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகுதான் தெரியும் இதுதான் உண்மையான மக்களுக்கான அரசியல் அப்படின்னு சொல்லி. இது ஒரு அரசியல் ரீதியாக வைக்கப்பட்ட ஒரு நகைச்சுவையான கருத்துன்னு பார்க்கணுமே தவிர்த்து ஏதோ தனிநபர் விமர்சனம்லாம் பண்ணல மற்றவங்க பண்ற மாதிரி. அதனால அதை நம்ம சீரியஸா எடுத்துக்க வேணாம். ஆனால் இங்க நீங்க மற்றவங்க கவனிக்க தவறியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்கே சகோதரர் விஜய் அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களை வந்து அங்கிள் அப்படின்னு சொல்லி ரொம்ப நகைச்சுவையா பேசுறாரு. அவருடைய அரசியல் அனுபவத்துக்கு அவரை சற்றும் கூட அவர் மதிக்கல அப்படிங்கிறது நம்மளுக்கு அவருடைய வெளிப்பாட்டிலே தெரிஞ்சுது. ஹலோ அங்கிள் லிசன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசினாரு. சரி பரவாயில்ல. ஆனால் தன்னை தாய் மாமன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்லும் அப்படிங்கும்போது ஊப்பிகளுக்கு இதை கூட கலாய்க்க தெரியல பார்த்துக்கிறங்க. அவர் அங்கிள்னு ஆங்கிலத்துல சொன்னாரு, இவர் தாய் மாமன் தமிழ்ல சொல்லிக்கிறாரு. இதை அவர்கள் எடுத்து விமர்சிக்க கூட தயங்கக்கூடிய அளவுல தான் அவங்களுடைய அரசியல் புரிதலும் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும். ஸோ என்ன கருத்துக்களை வந்து விமர்சனமாக முன்வைக்கிறோம் அப்படிங்கிற அந்த எசன்ஸ் எடுத்து நீங்க விவாதிங்க, விமர்சிங்க, அது குறித்து நம்ம பேசலாம். அதெல்லாம் எடுத்து அது போற போக்கில் 2-3 அடிச்சு விடுறதுதான், 2-3 பேசி விடுறதுதான், அதையே நினைத்து வலிக்குது அப்படின்னு நினைச்சா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே, அப்ப நாம் தமிழர் கட்சியை எந்த இடத்துலயுமே விமர்சனம் செய்யவே இல்லையா அந்த மாநாட்டுல? அவர் செய்திருக்கிறாருன்னு நான் பாக்குறேன். சிங்கம்ங்கிறத வந்து கட்சியினுடைய கொடியில ஒரு 2 பெரிய யானை வச்சிருக்கிறாரு. யானையை பத்தி எந்த ஒரு கதையும் சொல்லல, அதை வைத்து தொடங்கல. ஆனால் பெரிய விலங்காக நினைத்து சிங்கத்தை வந்து ஒரு கதாபாத்திரமாக வைத்து பேசிய சகோதரர் விஜய் அவர்களுக்கு யானைத்தான் பெரிய விலங்கு அப்படிங்கிறது நம்ம அவர் கவனிக்க தவறிட்டாலும் கொஞ்சம் ரிலேட்டிவிட்டி இருந்திருக்கும்ல. கொடியில யானை இருந்திருக்கு, யானையை பத்தி பேசியிருக்கிறாருன்னா ஒரு ரிலேட்டிவிட்டி இருந்திருக்கும். சிங்கத்தை பத்தி பேசியிருந்தாரு. ஆனால் அது ரொம்ப பங்கமாக போய் முடிந்தது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஏன் அப்படின்னா எந்த ஒரு ஆண் சிங்கமும் முதல்ல வேட்டைக்கே வராது, அது ஒரு பெண் சிங்கம் தான் வந்து வேட்டைக்கு வரும். ஆனால் அந்த சிங்கம் கதையை வச்சு யாரை வந்து விமர்சிச்சிருக்காரு அப்படின்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய புலி கூட்டத்தை விமர்சிச்சிருக்காரு. சிங்கத்தை விட வலிமையான ஒரு விலங்குனா அது புலி. அதுவும் வெறும் புலிகள் இல்ல, விடுதலை புலிகள். ஒரு கட்சியில இருக்கவங்களும் சிங்கம் பெருசா, புலி பெருசா, சிறுத்தைகள் பெருசான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா அரசியல் களம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல? அதை நகைச்சுவையாக மாற்றக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய விருப்பமும் கூட. நாங்க செறிவான அரசியல் பாதையில தான் போயிட்டு இருக்கோம். நாங்க ஒன்றும் நோட்டுக்கும் சீட்டுக்குமாக பேரங்கள் பேசி கூட்டணி வைத்து கூட்டணி யாரோட அப்படிங்கிற அந்த ஹைப்ல அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல மக்களை கொண்டு போய் நிக்க வைக்கல. நாங்க எங்க மண்ணு தேவை, எங்க மக்கள் தேவை, மாடுகள் தேவை, ஆடுகள் தேவை, அவங்களுக்கான மேய்ச்சல் நிலங்கள் தேவை, மரங்கள் தேவை, மரங்களை காப்பதற்கான மலைகள் தேவை,
அப்படின்னு அதை நோக்கி அரசியல் பாதையில தெளிவா தான் இருக்கும். ஆனா அந்த கேள்வி நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. அதனால இப்படி பதில் சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்கான்னு. ஓகே, ஸோ அடுத்தடுத்த கேள்விகள் நான் அதை வச்சிருக்கேன். பட் இதை நம்ம முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே விஜய் கட்சி தொடங்கினதுலேருந்து எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம், இவங்களுடைய வாக்கு வங்கி நாம் தமிழர் கட்சியை தான் பாதிக்கும் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. இதை வலியுறுத்துறது மூலமா என்ன சொல்ல வராங்க? அதாவது ஒரு நரேஷனை செட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாதிக்கும் அப்படின்னா களத்துல வந்து யாருமே இங்க ஆருடம் பேச தேவையில்ல. இறுதியாக மக்கள் என்ன தீர்மானிக்கிறாங்க, அனுமானிக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும். ஆனால் அந்த பயணத்துல யார் மக்களை அரசியல் படுத்துறாங்கிற பார்வையை நம்ம முன்வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இங்க தோல்வி அடைவது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனிநபரோ கட்சியோ இல்லை, கொள்கைகளும் சித்தாந்தங்களும் தான் தோற்கடிக்கப்படுகிறது, வீழ்த்தப்படுகிறது அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஆனால் இன்னைக்கு அரசியல் என்பது ஒரு விற்பனை பண்டமாக மாறிடுச்சு. அது வந்து ஒரு இன்னைக்கு அந்த மாதிரி எலக்டோரல் சிஸ்டமை மாற்றி வச்சிருக்கிறாங்க. இப்ப ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன்ஸ் நடக்குதா அப்படின்னா இல்லை. உண்மையாகவே இந்த தேர்தல் ஆணையத்தை முழுமையாக மதித்து ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்கின்ற போர்ல சமரசம் இல்லாமல் சமரம் செய்வது வந்து நாம் தமிழர் கட்சி. ஏன் அப்படி நான் தைரியமா சொல்றேன் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் எங்கேயுமே மக்களுக்கு காசு கொடுத்து நாங்கள் களத்துல நின்னது கிடையாது, காசு கொடுத்து மக்களை கூட்டிட்டு வந்தது கிடையாது, ஒரு கூட்டத்தை திரட்டியது கிடையாது. மக்களுடைய தன்னார்வம் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய மிகப்பெரிய வலிமை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால எங்களுடைய இயக்கம் எங்களுடைய கட்சி வந்து ஒரு தனித்த ஒரு அடையாளமும் ஒரு தனித்துவமும் மிக்க கட்சியாக உருவெடுத்ததுக்கு காரணம் எங்களுடைய முன்னோர்கள் தமிழ் தேசிய இனம் அப்படிங்கும் போது அவங்களுடைய பெருமைகளை, அவங்களுடைய வீரங்களை, அவங்களுடைய நன்னடத்தைகளை, அவங்களுடைய அருமை பெருமைகளை வந்து சொல்லி சொல்லி நமக்கு வந்து ஒவ்வொரு கூட்டங்களும் சொல்லும் போது நம்ம இப்படி இருந்திருக்கோம், நம்ம இப்படிதான் இருக்கணும், நம்ம என்னைக்கும் தன்மானத்தை இழந்தவர்கள் கிடையாது, நம்ம வீரமிக்க பெருமை மிக்க பரம்பரையை கொண்டவர்கள், பாரம்பரியத்தை கொண்டவர்கள், வரலாற்றை கொண்டவர்கள், மக்கள் அதை உள்வாங்கும் போது, இந்த அரசியல் புரிதலையும் தெளிவையும் ஏற்படுத்தி கொள்ளும் போது அவர்கள் தன்னெழுச்சியாக ஒரு அரசியல் படுத்தப்பட்ட கூட்டமாக மாறுகிறாங்க. அப்படி நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துலயும் தோல்வி உறல. ஆனால் மற்ற கட்சிகள் இதுல தோல்வி விட்டுட்டே இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். ஒரு கட்சியினுடைய கூட்டங்கள், ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு மாநாடோ வைக்கிறாங்க அப்படின்னா தொடக்க நிகழ்வுகள் என்ன பண்றாங்க, டான்ஸ் ஆட வைக்கிறாங்க, பெண்களை டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. ஆனால் பெண்ணியத்தை கொள்கையாக கோட்பாடுகளாக வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் பெண்களையே அவமதிக்கிறாங்க அப்படிங்கிற புரிதலை மக்களுக்கு ஒரு தவறான எக்ஸாம்பிளரியா இருக்கிறாங்கன்னு சொல்லி தவறான எக்ஸாம்பிள செட் பண்றாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டங்களுடைய தொடக்கத்துல பாருங்க, ஒரு சிலம்பாட்டம், நம்மளுடைய பாரம்பரிய கலைகள், அதை முன் வச்சு நம்ம தொடங்குவோம். ஒரு பறை இசை, அப்படி நம்ம தொடங்குவோம். அதை நினைவுக்கு அஃப்கோர்ஸ் ஒரு அட்டென்ஷனை கிராஸ் பண்ணணும் தான். ஆனால் இந்த மாதிரி கேவலம் கெட்ட டான்ஸுகளையும் கூத்துகளையும் வச்சு ஆரம்பிப்பீங்களா? அப்ப நீங்க இதுதான் பெண்ணியம் பேசுற அழகா அப்படின்னு சொல்லி கேட்கும். அது 70 ஆண்டு காலம் திராவிட அரசியல் கட்சிகள் என்ன செய்ததோ அதையே இன்னைக்கு சகோதரர் விஜய் அவர்களும் செய்வார். அப்படின்னா உங்களுடைய ஒரு கண் நல்லா இருக்கு, திராவிட கண், ஆனால் மற்றொரு தமிழ் தேசிய கண் நாட்டுப்புற கலை தானே கைச்சாங்க அவங்களுடைய மேடையில. நாட்டுப்புற கலை தானே போச்சு அவங்களுடைய மேடையில. அவங்க மேடையில நீங்க டான்ஸ் ஆடலன்னு சொல்றீங்களா? அவங்க மேடைகள்ல அவங்க வந்து குத்து டான்ஸ் எல்லாம் போடலங்கிறீங்களா? நான் வேணா உங்களுக்கு வீடியோ அனுப்புறேன், நீங்க அதை வேணா பாருங்க. மாநாடு ஆரம்பிச்ச பிறகு என் போன்ல இருக்கு, நீங்க வேணா பாருங்க. அதனால அதை வந்து ஒரு தவறான ஒரு ஒரு முன்னுதாரணமாக அவர்கள் எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு 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 கன்ஸ்ட்ரக்டிவான பாலிடிக்ஸை முன்னாடி எடுத்துட்டு போறோம். ஆனா அதை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு வந்து நிறைய சக்திகள் பின்னாடி இருக்கு. அப்படிங்கிறனால ஃபேரான எலெக்ஷனை நோக்கி நாங்க நகர்றோம். ஆனால் இங்க ஃபேரான எலெக்ஷனை நோக்கி மற்ற எல்லாரும் நகருவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நாங்க ஜனநாயகத்தை மதித்து முன்னாடி நிற்கிறோம், மற்ற எல்லோரும் அதே போன்ற ஜனநாயகத்தை மதித்து களத்தில் நிற்கிறாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதனால இன்னைக்கு வெற்றியும் தோல்வியும் வந்து தனி நபரையோ தனி கட்சியையோ சார்ந்ததில்லை. கொள்கையினுடைய வெற்றி, கொள்கையினுடைய தோல்விங்கிற இடத்துக்கு தள்ளப்பட்டால்தான் இன்னைக்கு நமக்கான உண்மையான ஒரு அரசியலை, ஒரு ஆட்சியை அமைக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஓகே, பட் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இது ஒரு அஜெண்டா ட்ரிவன் பார்ட்டி, இவங்களுக்கு பின்னால பாஜக இருக்காங்க, பாஜகவின் பி டீம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது கொஞ்ச நாளா அப்படியே ஃபேட் ஆகி இப்ப சமீபத்துல முதலமைச்சரை சந்திச்சதுல இருந்து தான் இந்த மாதிரியான விஜயை நேரடியா தாக்கக்கூடிய நடவடிக்கைகளை தொடர்ச்சியா அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விமர்சனம். இப்படி மாறி மாறி இது குறிப்பிட்ட ஒரு கட்சிக்காக வேலை செய்யற ஒரு கட்சியாவே இருக்குன்ற விமர்சனம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படி? ஏன்னா எங்ககிட்ட வேற விமர்சனம் பண்றதுக்கு வேலை இல்லை, தேவையில்லை, அவசியம் இல்லை, சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னு நான் பாக்குறேன். வேற எதுல எங்களை நீங்க விமர்சிக்க முடியும்? எங்க கொள்கையில,
ஐயோ நாங்க மரம் வளர்க்குறாங்க, ஏன் இவங்க மரம் வளர்க்குறாங்கப்பா, இவங்க மரங்களுக்கு மாடாடு பண்றாங்கப்பான்னு விமர்சிக்க முடியுமா? இவங்க மேய்ச்சல் நிலை உரிமைக்காக போராடுறாங்கப்பா பேச முடியுமா? தூய்மை பணியாளர்களுக்காக களத்துல நிக்கிறாங்கப்பா பேச முடியுமா? ஐயோ பரந்தூர் விமான நிலையத்தை தடுத்து நிக்கிறதுக்கு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா பேச முடியுமா? காட்டுப்பள்ளி அதானி துறைமுகத்தை நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்கப்பா பேச முடியுமா? பேனா சிலையே வர முடியாது அப்படின்னு சொல்லி நிக்கிறாருப்பா உறுதியா துணிவா அப்படின்னு அவங்களால விமர்சிக்க முடியுமா? இதெல்லாம் ஒரு அரசியலா அப்படின்னு நம்மள கேள்விக்கு உட்படுத்த முடியுமா? முடியாது. அதனால எங்கள் மீது என்ன செய்யலாம் அப்படின்னா, அவங்களுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு தனிநபர் விமர்சனங்களையும் அவதூறுகளையும், விமர்சனங்கள் கிடையாது, தனிநபர் அவதூறுகளையும் காழ்ப்புணர்ச்சியும் கக்குவது. இதை அவங்களால பண்ண முடியும். இன்னொரு சைட்ல என்ன பண்ண முடியும்னா, இவங்க காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்க, இப்போ பிஜேபி பி டீமா செயல்படுறாங்க, இல்லை டிஎம்கே பி டீமா செயல்படுறாங்கன்ட்டு திராவிட சாயத்தையும் ஆரிய சாயத்தையும் எங்கள் மேல பூச முடியும். அதை தாண்டி அவர்கள் கொள்கை ரீதியாகவோ ஒரு தத்துவ ரீதியாகவோ என்ன விமர்சனங்களை முன்வைத்திட முடியும். அதனால அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தாவேக்காவினுடைய அந்த மாநாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் அதற்கு 2 நாளைக்கு முன்னாடி செஞ்சிக்கோட்டை குறித்தான அந்த உரிமை மீட்பு பொதுக்கூட்டத்தில் பேசின அந்த விஷயங்களை முன் வச்சு தாவேக்கா தொண்டர்களோ ரசிகர்களோ இவங்க எல்லாருமே கத்திக்கிட்டு இருந்தாங்க, சீமான் ஒழிக சீமான் ஒழிக அப்படின்ற மாதிரி. பல்வேறு இடங்கள்ல கூட்டமா அங்கங்க இதை பண்ணதை பார்க்க முடிஞ்சது. என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வந்துச்சு உங்க தலைமை கிட்ட இருந்து? எங்களுக்கு அது ரொம்ப நகைச்சுவையா இருந்தது. இன்னைக்கு சகோதரர் விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கிட்டாரு சரி, ஆனா எவ்வளவு தோல்வி அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம அதை பார்க்கிறோம். எங்களுடைய கூட்டங்களில் முழக்கங்கள் நம்ம பார்த்தா நாம் தமிழன் கூட இருக்காது. இன்னைக்கு எங்களுடைய கூட்டங்களுடைய முழக்கங்கள் தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறோம். நீங்க எங்க கூட்டத்துல குப்பைகளை கீழே கொட்டி, இல்ல பேப்பரை கீழே கொட்டி, பிளாஸ்டிக் கவர்ஸை கீழே கொட்டி பார்க்க முடியாது. எல்லாத்தையும் கடைசியா கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பிக் அண்ட் கிளீனா நீட்டா வச்சுட்டு போறக்கூடிய ஒரு செறிவுமிக்க கூட்டத்தை பார்க்க முடியும். சேர்ஸ் எல்லாம் உடைச்சி தாரத்தறிய மாவாக்கி தூளாக்கி போடுற ஒரு கூட்டத்தை பார்க்க முடியாது. நாங்க எல்லா நாற்காலிகளையும் தன்னார்வத்தோட நாங்கள் உட்கார்ந்திருந்த நாற்காலியை கூட எடுத்து அடுக்கி வைத்து போகக்கூடிய ஒரு, அது யாரா இருந்தாலும், அடிமட்ட தொண்டர்களாக இருந்தாலும், லீஸ்ட் கேண்டிடேட்டாக இருந்தாலும், ஒரு கேடராக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரண்ட்லைன் பாலிட்டிஷியன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாரும் அதை நாங்கள் செய்வோம் எந்த பாரபட்சமும் இல்லாமல். நாங்கள் போய் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத கோஷங்களையும் முழக்கங்களையும் போடுவதில்லை. வணக்கம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா சப்தம் வந்து அங்கே வந்து நிலவும். அதே மாதிரி தான் சீமான் அவர்கள் உரை வந்து 1 மணிலேருந்து 1.5 மணி நேரம் பேசினாலும் ஒரு கூட்டமும் அங்கேருந்து கலைஞ்சு போகாது. இத்தனைக்கும் காசு கொடுக்காத கூட்டம், அத்துணை பேரும் ஆரம்பத்துல தொடக்கக்கூடிய பேச்சாளர்கள் பேச இருக்கிற கூட்டத்தை விட தாய்மாமன் சீமான் அவர்கள் பேசும்போது அங்க இருக்கக்கூடிய கூட்டம் 10 மணி ஆனாலும் 11 மணி ஆனாலும் கலையாத கூட்டம். இன்னைக்கு அதை செறிவுபடுத்தி நாங்க நிறைய லேர்ன் பண்ணி எங்களோட ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இப்படி இருந்திருக்குங்கிறது எங்களுக்கு வாய்த்த ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் அதை குறைத்து நம்ம 8 மணிக்கெல்லாம் முடிக்கணும், 9 மணிக்கெல்லாம் நிறைவு செய்யணுங்கிற ஒரு வழக்கத்தை சீமான் அவர்கள் இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி ஒரு செறிவார்ந்த, ஒரு அறம் மிக்க, ஒரு அரசியல்படுத்தப்பட்ட, ஒரு தன்னெழுச்சியான, அணிதிரட்டப்பட்ட ஒரு அரசியல் மக்கள் கூட்டத்தை நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். அதனால மற்றவங்க வந்து இப்படி செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எங்களுடைய கட்சியினுடைய தலைமை வந்து அதை சிரிச்சுக்கிட்டு தான் கடந்து போனாரே தவிர்த்து அதை ஒரு பெரிய பேச்சு பொருளை நம்ம மாற்றி. ஓகே, ஆனால் இன்னைக்கு அந்த மாநாட்டில் வந்து அங்கிருந்த பவுன்சர்ஸ் வந்து விஜய் இந்த ராம் மேடையில் நடந்து வரும்போது அங்கிருந்த தொண்டரை தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் வழக்கு சந்திச்சிருக்காங்க. தலைமை மேலே தான் வழக்கு போட்டிருக்காங்க. எப்படி பார்ப்பாங்க இதை நாம் தமிழர் கட்சியினர்? அதுதான் இப்ப அணில்கள் நாங்க சொல்லல, அணில்கள் ஒரு விஜய் அவர்களே சொல்லியிருக்காரு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அணிலாக நாங்கள் பாடுபடுவோம் அப்படின்னு சொன்னவர் தான், பாடுபட்டதுல மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னவர் தான் சகோதரர் விஜய் அவர்கள். அதற்கான செய்தி ஊடகங்களுடைய அந்த பத்திரிகை ஷார்ட்ஸ் எல்லாம் கூட நம்ம கிட்ட இருக்கு. அந்த மாதிரி வந்துட்டு போன போது அந்த அணில்கள்லாம் தூக்கி அப்படியே அந்த மக்கள் அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே பிடிச்சி அந்த பவுன்சர்ஸ் கீழே தூக்கி போடும்போது பதச்சது எனக்கு நான் லைவ்ல பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும்போது எனக்கு உண்மையாக பதறிடுச்சு. ஒரு அணிலெல்லாம் ஒரு சகோதரர் விஜயோட சொல்றீங்களோ இல்ல, அந்த விஜயோட தொண்டர்கள் எல்லாம் வந்துட்டு காலை பிடிச்சிட்டு விடவே இல்லைங்க. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு அவர் வந்து தள்ளி விடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பாவம், ஆனா இல்ல அது ஒரு அன்பின் மிகுதினால அந்த ஒரு ஆர்வம் மிகுதி. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல அவ்வளவு தூரம் ரேம்ப் வாக்கே போட்டிருக்க கூடாது. அப்படி இல்லைன்னா முதல்ல இந்த மேல இருந்துட்டு இந்த ஓவர் ஹைப் காமிக்கிறது கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கும் தூய்மை பணியாளர்கள் வந்து போராடுறாங்க அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு வீட்டுல தானே சந்திச்சிங்க.
வீதிக்கு வந்து பார்த்திருந்தா இந்த ஹைப் 2-3 தடவையில குறைஞ்சிருக்கும். ஆனாலும் இந்த ஹைப்பை வைத்தே நாங்கள் அரசியல் செய்து வெற்றியை பெற்று விடுவோம்ங்கிற இந்த மமதை தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. ஒரு 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 தவறான ஒரு 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 எக்ஸாம்பிளை வந்து சகோதரர் விஜய் அவர்கள் செட் பண்றாரோ அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதனால ஆனா அந்த காணொலிகள்லாம் பார்க்கும்போது உண்மையாவே பதறிச்சு எனக்கு. தூக்கி எப்படி போட்டாங்க வீசுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. பவுன்சர்ஸ் தூக்கி வெளிநாட்டுல இருந்து இங்க இறக்குமதி செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த மக்களுடைய ரத்தத்தையும் உணர்வையும் புரிஞ்சுக்க முடியுமா சொல்லுங்களேன். என் மக்களுக்கு என்ன மாதிரி உணர்வாளர்கள் அப்படிங்கிறது எங்க மக்களுக்கு தான் தெரியும். நீங்க வெளிநாட்டுல இருந்து பவுன்சர்ஸை தூக்கிட்டு வந்து இங்க வந்து வச்சுட்டு அவன் அப்படிதான் பிடிச்சு போடுவான். அவனுக்கு என்ன உணர்வு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இன்னைக்கு வழக்கும் பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கும் போது அதை அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் கையாள்வார்கள் நினைக்கிறேன். ஓகே, அப்ப இன்னும் களத்துல அதை விரும்புவாங்களா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். விரும்ப மாட்டார்கள். பட் அது ரொம்ப தவறு. புரியுது. அதான் களத்துக்கு போகும்போது தேர்தல் நெருங்க இன்னும் போட்டிகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அப்ப தாவேகா இது எல்லாத்தையும் சமாளிக்க இன்னும் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் முதல்ல ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் தேவை. இன்னைக்குமே ரொம்ப வந்து ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை, பகல் கனவு காணக்கூடிய இடத்துல தான் நான் வந்து அவர்களை பார்க்குறேன். ப்ராக்டிகாலிட்டிக்குள்ள அவங்க இன்னுமே வரல. ஒரு 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 சொஃபஸ்டிகேட்டட் பாலிடிக்ஸை வந்து பண்றாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ட்ரெண்டுக்கு மற்றவர்களை வந்து தள்ளுறதுக்காக அவங்க விரும்புறாங்க. பட் அது கிடையாது பாலிடிக்ஸ்ங்கிறது. தாழ கிடப்போரை தற்காத்து நிற்பதே அறம் என்று நம்மளுடைய வைகுந்தர் நமக்கு வந்து போதிச்சுட்டு போறாரு. அப்படி இன்னைக்கு ஐயா எம்ஜிஆர் அவர்களையும் ஐயா காமராசர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் நீங்க உதாரணமா எடுத்துப்பீங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி பாலிடிக்ஸ் கிரவுண்ட் லெவல்ல கிராஸ் ரூட் லெவல்ல பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உண்மையாகவே பசி, பஞ்சம், ஏழை, வறுமை, ஏழ்மை இது எல்லாத்தையுமே வந்து அவர்கள் வந்து பார்த்து அதை வந்து அதற்கான தீர்வுகளாக இந்த அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. நீங்க அந்த மாதிரி என்ன பண்ணீங்க? இன்னைக்குமே வெற்றி பெற்றவர்களுக்கு பின்னாடி நிற்பது என்பது அரசியல் கிடையாது. நாங்க உள்ளாட்சி தேர்தலில் லோக்கல் பாடியில் இவ்வளவு பேர் வெற்றி பெற்றாங்க, அதுக்கப்புறம் அவங்கள நீங்க வந்து உங்களுடைய விஜய் மன்றத்துல சேர்த்துக்கிட்டு இன்னைக்கு அவர்களை உங்களுடைய கட்சி யாருக்கெல்லாம் சேர்க்கிறது என்பது அரசியல் கிடையாது. உண்மையாகவே வெற்றி பெற்ற 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் கொடுப்பது என்பது அரசியல் கிடையாது. உங்களோட பணபலத்தை வைத்து நீங்கள் வந்து 1 லட்சம் பேருக்கு 10 லட்சம் பேருக்கு கல்வி இலவசமா கொடுக்கணும். கடைசி அந்த செஞ்சுக்கோட்டை பொதுக்கூட்டத்திலேயே அந்த மேடையில சீமான் அவர்கள் கூப்பிட்டு கொடுத்ததுக்கே விஜயை பார்த்து பண்றாரு அப்படின்ற விமர்சனமும் வைக்கப்பட்டுச்சு. எப்படி விஜய் அவர்களை பார்த்து தான் சீமான் அவர்கள் அந்த பரிசெல்லாம் கொடுத்தாரு அப்படின்ற விமர்சனமும் வைக்கப்பட்டுச்சு. அங்க இருக்கக்கூடிய தம்பிகள் அதை விரும்பினாங்க, அதை கொடுக்கணும்னு சொன்னாங்க, கொடுத்தோம். அது கட்சியினுடைய செயல்பாடு, அது நாங்களே வந்து பண்ணோம் அப்படிங்கிறது இல்லை. அங்க இருக்க தம்பிகள் செய்தார்கள், அதை செய்தோம், அவ்வளவுதான். நான் இங்க என்ன சொல்றேன் அப்படின்னா விஜய் அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய பணபலத்தை வைத்து எத்தனை லட்சம் பேருக்கு இலவசமா கல்வி கொடுக்க முடியும்? உண்மையாகவே அவர் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா இதை பண்ணலாமே அப்படிங்கிறேன். ஆனா சிபிஎஸ்இ ஸ்கூல்ல வச்சு நடத்துறாரு, அதன் மூலியமா ஒரு வருமானத்தை ஈட்டணும்ல நினைக்கிறாரு. அதனால இதை விட இன்னும் ஆழமாக அவர் ஆய்வு செய்யணும். இன்னும் ஆழமாக அவர் அரசியல் புரிதல் தனக்கு முதல்ல ஏற்படுத்தி கொள்ளணும். அதற்கு பிறகு களத்துல வந்துக்கணும். ஆக்சுவலி அவர் வரேன்னு சொன்ன காலத்துல இருந்து இந்த இடைவெளிக்குள்ள இது எல்லாத்தையுமே அவங்க ஹோம்ஒர்க்கா பண்ணியிருக்கணும். பரவாயில்ல, காலங்கள் இன்னும் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க, இட்ஸ் ஓகே. பட் அட்லீஸ்ட் இந்த மாதிரியான ஒரு டிஸ்ரப்டிவான மாநாடுகள் போட்டு மக்களை திருப்பி 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வந்து ஒரு டேக் ஹோம் கூட இல்லை, ஒரு டேக்அவே கூட இல்லை. நீங்க பேசினதுல இருந்து ஒரு கால்வாசி கூட அவங்களால எடுத்துட்டு போக முடியல. நீங்க என்ன பேசுனீங்கன்னு கேட்டதுக்கு ஒருத்தவங்க கிட்ட இருந்தும் பதில் இல்லை அப்படின்னா அது தோல்வியா வெற்றியா? ஸோ அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். உங்ககிட்ட நேச்சுரலாவே இதெல்லாம் உங்ககிட்ட வந்துருச்சு, உங்ககிட்ட கிடைச்சிருச்சு. திரைத்துறையிலேருந்து வந்திருக்கீங்கிற காரணத்தினால உங்ககிட்ட பணபலம் இருக்கு, உங்ககிட்ட மீடியாவோட அட்டென்ஷன் இருக்கு, உங்ககிட்ட இவ்வளவு ஆற்றல்கள் இருக்குங்கும் போது நீங்க அதை கரெக்டா சேனலைஸ் பண்ணணும்னு நம்ம சொல்றோம். உங்க மக்களுக்காக சிந்திக்க முடியாத நீங்க இந்த உடல் எப்படி இயங்கும்? அந்த மாதிரி இந்த மாநிலம் எப்படி இயங்கும்? இந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்காக நீங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு தலைவரை ஆகணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்காக பேச நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய சொந்த மூளையை பயன்படுத்தி ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு வார்த்தை கூட கனெக்ட் பண்ண முடியல. உங்களுடைய பேரையே எழுதி வைத்து யாரோ சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்கிரிப்டின் மூலமாக ஸ்ருதியை ஏற்றி இறக்கிதான் பேச முடியுங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அது கிடையாது அரசியல். யூ ஹாவ் டு assess yourself first அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இல்லை, அட் தி சேம் டைம் ஆனால் விஜய் அவர்களுக்கு இருக்கிற அந்த நேச்சுரல் ஆடியன்ஸ், இந்த மாஸ் எல்லாமே இன்னைக்கு கட்சியினுடைய உறுப்பினர்களாகவோ இல்லை கட்சிக்கு பின்னாடி கட்சிக்குள்ள தங்களை இணைச்சிக்கிறாங்க. அந்த எண்ணிக்கையே 1 கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அதுவும் 18 வயசு நிரம்பியவர்கள் ஓட்டர் ஐடி வச்சிருக்கவங்க மட்டும்தான் இணைய முடியும் அப்படிங்கும்போது இது எல்லாமே ஓட்டாக கன்வெர்ட்ஸ் ஆகும். அப்படியான ஒரு கட்சியை வந்து நம்ம குறைத்து மதிப்பிடுறோமோ அப்படின்ற ஒரு பார்வை என்னைக்குமே இருந்தது இல்லையா? நான் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய பின்தொடர்
தொடர்பாளர்களை அவங்களெல்லாம் நான் கொச்சைப்படுத்தணும்னு நான் நினைக்கல. நீங்க உங்களுடைய பாட்டா உங்களுடைய கான்ட்ரிபியூஷனா இன்னும் நிறைய செய்யணும்னு நான் நினைக்கிறேன். 1.5 லட்சம் பேர் டேக் அவேவே எதுவுமே எடுத்துட்டு போலன்னா வேர் ஹேவ் யூ ஃபெயில்ட்? உங்களோட ஃபர்ஸ்ட் மாநாட பார்த்தோம், 1.5 லட்சம் பேர் தான் வந்தாங்க, நம்புறீங்களா? ஆமா, அவ்வளவுதான் வந்திருப்பாங்கன்னு என்னுடைய பார்வை. அதை தாண்டி வந்திருப்பாங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே, வெல் அண்ட் குட். ஐ ஹேவ் நோ இது அதை பத்தி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் வந்து இது ஒரு 10,000 பேர்னாலுமே கூட அந்த 10,000 பேர் அவங்க என்ன உங்களுடைய சாரம்சமா எடுத்துட்டு போறாங்க, நீங்க அவங்களுக்கு என்ன கற்பிக்கிறீங்க? நீங்க 5 கொள்கை தலைவர்கள் வச்சிருக்கீங்க, 2 தலைவர்கள் வச்சிருக்கீங்க, அவங்கள பத்தி என்ன சொன்னீங்க? என்ன ரிலேட்டிவிட்டி இருந்தது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. யூ குட் ஹவ் டன் மோர் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இன்னொரு ஃபேக்டர், நீங்க வந்து ஒரு பிரச்சனைகளுக்கும் இன்னொரு பிரச்சனைக்கும் இடைவேளைகள் எடுத்து தான் நீங்க அறிக்கையை விடுறீங்க. முதல்ல 13 நாட்கள் தூய்மை பணியாளர்கள் வந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா 13வது நாள் தான் நீங்க பணியூருக்கு கூப்பிட்டு நீங்க பேசுறீங்க, அவங்களுக்கு அறிக்கை விடுறீங்க. 10 நாள் வரல, அந்த 10 நாளும் டிராஃபிக் ஜாமா அங்கேயும் அறிக்கை விடுறதுக்கும் அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு வந்து முன் வந்தது. ஸோ நீங்கள் வந்து யூ கேன் டூ மோர், யூ கேன் டூ பெட்டர். நீங்கள் வந்து உண்மையாகவே உளப்பூர்வமாக இந்த களத்தில் மக்களுக்காகத்தான் வந்திருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீச் அவுட் டு தெம். அவங்க கூட இறங்கி நில்லுங்க, இறங்கி பாருங்க, இறங்கி பேசுங்க. அவங்களோட வலியோ உணர்வோ புரியாமல் பண்ணையார்த்தனத்தில் உங்களால் அரசியல் செய்வது வந்து முடியாதுங்கிறத சுட்டி காட்டுறோம். ஒரு தோழமை சுட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அறிமுக நாயகன் வினோத் நடிப்பில் வெளியாகும் பேய் கதை இப்போது உலகமெங்கும். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.